நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஐஎம் ஆல்சோ இதை பயன்படுத்தி நிறைய வாக்கியங்களை பார்த்தோம். இன்றைக்கும் ஐஎம் ஆல்சோ இதை பயன்படுத்தி ஒரு 20 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி பேச போகிறதே கிடையாது. பிஸியாக இருக்கேன் அப்படின்னு வேணால் பேசுவோம் இல்லைங்களா? சரி எப்படி பேசலாம்? நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஃப்ரீ. நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ ஃப்ரீ. நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நானும் வீட்டில் தான் இருக்கேன். ஐ ஆம் அட் ஹோம். ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன். ஐ எம் ஆல்சோ அட் ஹோம் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ அட் ஹோம் அப்படின்னா நானும் வீட்டில் தான் இருக்கேன். சரி, எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா ஐ எம் thirsty. ஐ எம் ஆல்சோ thirsty அப்படின்னா எனக்கும் தாகமாக இருக்குது. ஐ எம் ஆல்சோ thirsty. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது. எனக்கும் பசிக்கிறது. எப்படி பேசலாம்? ஐ எம் ஆல்சோ ஹங்க்ரி. ஐ எம் ஆல்சோ ஹங்க்ரி. எனக்கும் பசிக்குது. நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஐ எம் அலோன் அப்படின்னா நான் தனியாக இருக்கேன். ஐ எம் ஆல்சோ அலோன் அப்படின்னா நானும் தனியாக தான் இருக்கேன். சரி, உனக்கு தூக்கம் வருதா? எனக்கும் தூக்கம் வருது. ஐ ஆம் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஆல்சோ ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கும் தூக்கம் வருது. ஐ எம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ ரைட்டிங். நானும் எழுதிட்டு தான் இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்டடியிங். ஐ எம் ஆல்சோ ஸ்டடியிங் அப்படின்னா நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நானும் விளையாடிட்டு தான் இருக்கேன். நானும் விளையாடி கொண்டு இருக்கிறேன். நானும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். ஐ எம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு விளையாடிட்டு அப்படின்னு வார்த்தை வர மாட்டேங்குது. அதாவது நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். நான் விளையாடிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ பிளேயிங் அப்படின்னா நானும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். நானும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்படி பேசலாம்? ஐ ஆம் ப்ராக்டிசிங். ஐ எம் ப்ராக்டிசிங் அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ ப்ராக்டிசிங் அப்படின்னா நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பயமா இருக்கா? எனக்கும் பயமா தான் இருக்கு. வெளியே காட்டிக்கிறேன்னா என்ன? வெளியே காட்டிக்காதரா, எனக்கும் பயமா தான் இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு எப்படி பேசலாம்? ஐ எம் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு. ஐ எம் ஆல்சோ ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கும் பயமா தான் இருக்கு. ஒன்று சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எம் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். குழப்பிக்க கூடாது. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஐ எம் ஆல்சோ கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா எனக்கும் குழப்பமாக தான் இருக்கு. கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமாக, ஸ்கேர்ட் அப்படின்னா பயமாக. இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பேரு. ஒரு சில அட்ஜெக்டிவ் வார்த்தைலாம் ஈடி சேர்ந்து தான் வரும். சரி, எனக்கும் கவலையாக தான் இருக்கு. எனக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது. ஐ எம் ஒரீட் அப்படின்னா எனக்கு கவலையா இருக்கு. ஐ ஆம் ஒரீட் அப்படின்னா எனக்கு கவலையா இருக்கு. ஒரீட் அப்படின்னா கவலையாக. ஐ எம் ஆல்சோ ஒரீட் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ ஒரீட். எனக்கும் கவலையாக தான் இருக்கு. நானும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கியா? நானும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஆல்சோ எக்ஸசைசிங். ஆச்சுங்களா? சரி, ஐ எம் ட்ரையிங் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ ட்ரையிங் அப்படின்னா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, நானும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ எம் ஆல்சோ ப்ரேயிங். ஐ எம் ப்ரேயிங் அப்படின்னா நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ ப்ரேயிங் அப்படின்னா நானும் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் சமைச்சிட்டு தான் இருக்கேன். நானும் சமைத்து கொண்டு தான் இருக்கிறேன். ஐ எம் குக்கிங் அப்படின்னா நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ குக்கிங். நானும் சமைச்சிட்டு தான் இருக்கேன். நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஐ எம் சர்ச்சிங் அப்படின்னா நான் தேடிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ சர்ச்சிங் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ சர்ச்சிங். நானும் தேடிட்டு தான் இருக்கேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.